அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஒரு முக்கியமான பதிவு. உங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், தையல் மிஷின், ஃபேன், ஏசி, கார், பைக் இது போன்றவைகள் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கவும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே அம்பியா என்ற 21வது அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பு சட்டையை உருவாக்குவதற்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். இது போரில் உங்களுக்கு காயம் ஏற்படுவதை விட்டும் தடுக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் நீங்கள் இதற்கு நன்றி செலுத்துகிறீர்களா என்றும் ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கேட்கிறான். இப்போது நம்முடைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் நாம் உபயோகப்படுத்துகிற மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஃபேன் இன்னும் அநேகவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனைக்கும் நாம் வாழ்வில் ஒருமுறையாவது அல்லாஹு தாலாவிற்கு நாம் நன்றி செலுத்தி இருப்போமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அத்தனை கண்டுபிடிப்புகளும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் பேரிலேயே நிகழ்ந்துள்ளது. ஆகவே நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய நம்முடைய நேரத்தையும் வேலையையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சாதனத்தை நாம் உபயோகிக்கும்போது நிச்சயமாக நாம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அவ்வாறு உணர்ந்து நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளில் இந்த ஒரு காரணத்திற்காக கூட அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்கலாம். மேலும் நாம் பயணம் செய்யக்கூடிய பஸ், ஆட்டோ இன்னும் நம் வீட்டில் உள்ள வாகனங்களும் இதில் அடங்கும். இதற்கும் அல்லாஹு தாலாவிடம் நாம் ஒருமுறையாவது நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பொருளை எனக்கு தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூற வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் என்ற சூராவில் கூறுகிறான், யார் நன்றி செலுத்துவாரோ அவருக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாமும் நம்முடைய குடும்பத்தவரும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹு தாலாவுடைய கருணையையும் மன்னிப்பையும் நாம் பெறக்கூடிய கூட்டத்தினராக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தஃபீக் செய்வானாக. நன்றியுள்ள அடியானே, இன்று நாளை மறுமையில் நம்மை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக.